அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்பாக ஒரு வசனம்லாம் நம்ம நீங்கள் நேரம் கிடைச்சா வீட்டில் வாசித்து பாருங்கள். யாவேரு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜபாலய தலைவனாக இருக்கிறார் இல்லையா? அவர் என்ன பண்ணுறாரு, இயேசுவை ஒரு இடத்துல போய் பார்த்து அவரை இடத்துல கேட்டு, ஆண்டவரே நீங்கள் வீட்டுக்கு வரணும், என்னுடைய மகள் என்னவா இருக்கா பார்த்தீங்கன்னா மரண வேதனைக்குள்ளாக இருக்கிறா, நீங்கள் வரலின்னா அவள் என்ன பண்ணிடுவா, இறந்து போயிடுவான்னு சொல்லி அவரை ரொம்ப கம்பல் பண்ணி என்ன பண்ணி கொண்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அது சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, யாபேரோடு வந்து கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் முன்னாடி வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி அவர் கூட்டு வந்து கொண்டிருக்கப்போ ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்பயாவது ரோட்டில் போகிறப்போ ஆம்புலன்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா? ஆம்புலன்ஸ் ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட சிம்பிளே, அதோட சவுண்டு அதெல்லாம் கேட்டால் நம்மளுக்கு தெரியும் யாரோ ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க, எமர்ஜென்சியில் இருக்காங்க. ஸோ அவன் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, ஆம்புலன்ஸ்காரன் வந்து என்ன பண்ண மாட்டான், ரோடு ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, தள்ளி விட்டுட்டு எல்லோரும் அந்த ஆரன் அடிச்சுக்கிட்டு சிக்னல்லாம் பார்க்க என்ன பண்ணுவாங்க, மூவ் பண்ணி ரொம்ப வேகமாக அவங்க என்ன பண்ணி கொண்டிருப்பாங்க, போய் கொண்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த யாவரும் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜனக்கூட்டம் அங்கே ரொம்ப மிகுதியாக இருக்குது. அந்த இடத்துல கர்த்தரை எப்படியாவது நாம் என்ன பண்ணிடணும், என் மகிட்ட கொண்டு போயிடணும், என் மகளை காப்பாற்ற அவ்வளோ தான் கூடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவரை பிடிச்சி கூப்பிட்டு வந்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே என் கூட வாங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு வரும்போது ஒரு சம்பவம் நடக்குது. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. அது எடுத்து பாருங்க, 24 பாருங்கள். அவர் அவனோடே கூட போனார், திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். ஆல்ரெடி இவருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என் புள்ள உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் இல்லையா? ஒரு அப்பாவுக்கு எப்படி இருக்கும், தன்னோட பிள்ளை சாக போகுது அப்படின்னா ரொம்ப ஒரு பதப்பதப்பாக இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலை அவரை கூட்டு வரும்போது அங்கே ஜன கூட்டம் அவர் என்ன பண்ணி கொண்டிருக்காங்க, நெருக்கி கொண்டு இருக்காங்க. ஆமென். அப்புறம் பாருங்க, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது அங்க ஒருத்தங்க ஒரு ரிக்குவயர்மெண்ட்டோட வராங்க. யாரு? 12 வருஷமா ஒரு ஸ்திரீ. இங்க யாவரோட குழந்தைக்கும் வயசு கிட்டத்தட்ட 12 தான் இருக்கும். இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா 12 வருடமாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொடிய நோயினால் என்ன பண்ணுறாங்க, அது அந்த நோய் என்ன மாதிரி ஒரு நோயின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெப்ரசி, அதாவது குஷ்டரோகம் உள்ளவங்கள என்ன பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டத்திலே சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா அவங்கள ஊருக்கு வெளியே வச்சுருவாங்க. பிச்சைக்காரங்களையாவது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேவாலயத்துக்கு வெளியே அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்க முடியும். குஷ்டரோகிகள் என்ன பண்ண மாட்டாங்க பார்த்தீங்கன்னா, உள்ளே கூட சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு பரவிடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ரொம்ப தூரத்தில் ஊருக்கு வெளியே வைப்பாங்க. இந்த ஸ்திரீக்கு ரத்த போக்கு இருக்கனால என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களையும் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, தீண்டத்தகாத ஒரு ஒரு வியாதி அவங்களுக்கு. அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டம் என்ன பண்ணும், அவங்க நின்னாலே விலகி போகிறது சூழ்நிலை. இந்த நேரத்தில் இவங்களோட சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா, இது வாய் விட்டு கூட அவங்க என்ன பண்ண முடியாது, கர்த்தர்கிட்ட போய் சொல்ல முடியாது. ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா என்ன பண்ண முடியாது. ஏன்னா பெரிய கூட்டம் வந்து கொண்டிருக்கு. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அவளை ஒருவேளை அவளை அடித்து கூட என்ன பண்ணலாம், தள்ளி விட்டுடலாம். நீ ஏன் இந்த இந்த கூட்டத்தில் வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு தீட்டா அவளை என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பாங்க. அந்த நேரத்தில் இவ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரமாணம் பண்ணுறான். என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை அதுக்கு முன்னாடி பாருங்கள் 27 இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். அவள் ஒரே ஒரு காரியம் தான் செஞ்சாள். அவளோட விசுவாசம் என்னன்னா, நான் போய் தொடுவேன், எனக்கு சுகம் கிடைச்சே ஆகணும், நான் தொட்டேன்னா எனக்கு சுகம் கிடைச்சுன்னு சொல்லி அவளோட விசுவாசம். அங்கே யோசிச்சு பாருங்க, அங்கே ஆல்ரெடி நம்ம பார்க்குறோம், அந்த இடத்துல ரொம்ப நெருக்கமான ஒரு இடமா இருக்கனால கர்த்தரை அநேகர் வந்து தொட்டிருப்பாங்க. கர்த்தரை நெருக்கிறாங்க அப்படின்னாலே எல்லாருமே ஏதோ ஒரு தேவையோடு தான் வந்திருப்பாங்க. சிலருக்கு பண தேவைகள் இருந்திருக்கலாம், சிலருக்கு கண்ணு தெரியாதவங்க வந்திருப்பாங்க, காது கேட்காதவங்க, எத்தனையோ வியாதி உள்ளவங்க கர்த்தரை என்ன பண்ணியிருப்பாங்க, ஆண்டவரை எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக இது பண்ணுங்க, ஆண்டவரை என்னை தொடுங்க ஆண்டவரை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க, அநேகர் அவரை நெருக்கி இருப்பாங்க. இப்போ யாவருமே கூட அப்படி ஒரு ரிக்வெஸ்டோட தான் இயேசுவை போய் பார்த்து கூப்பிட்டு வந்து கொண்டிருக்கிறார். அந்த மேலையில் அநேகர் அவரை தொட்டிருப்பாங்க.
அவர்களுக்கெல்லாம் நடக்காத ஒரு அற்புதம் இவரோட வாழ்க்கையில் நடந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவரோட விசுவாசம். ஆமென். அவரோட விசுவாசம். ஒருவேளை நான் ஆண்டவரை போய் பார்த்து அவர்கிட்ட நான் என்னோட வியாதியெல்லாம் சொல்லி, என் ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்லி, 12 வருஷமாக எனக்கு இருந்த பாடுகள், நான் யார் யாரெல்லாம் பார்த்தேன், எவ்வளோ செலவழித்தேன், அதெல்லாம் சொல்லி அவர் என் மேலே இறக்கப்பட்டு என் தலையில் கை வச்சு என்னை ஜெபிச்சாருன்னா எனக்கு சுகமாகும்னு சொல்லி ஒருவேளை அவள் அந்த விசுவாசத்தோடு போயிருந்தானா, அந்த மாதிரி நடந்திருந்தா, அதான் கர்த்தர் அவளை தொட்டு அவளுக்கு ஜெபித்திருந்தா மட்டும்தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுகம் கிடச்சிருக்கும். ஆனால் இங்கே அவளோட விசுவாசம் என்னென்னா, இவரை பற்றி கேள்விப்பட்டுட்டா, அவரோட செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள்லாம் கேள்விப்பட்டுட்டா. அதை கேள்விப்பட்டவொடனே இவளுக்கு என்ன ஒரு விசுவாசம் பாருங்க. இத்தனை வருஷமாக அவள் அவிவிசுவாசமாக யோசிக்கிறதுக்கு அநேக காரியங்கள் உண்டு. 12 வருஷமாக நான் மந்திரவாதிகளை பார்த்துட்டேன். ஏன்னா மந்திரவாதிங்க, குறி சொல்கிறவங்க, மருத்துவர்கள் எல்லாருமே பார்த்துட்டு வந்திருப்பா, ரைட்? அப்போது அநேக மந்திரவாதிகள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மந்திரவாதிகிட்ட ஏன் போயிருப்பானாலே பார்த்தாலே அவங்க ஏதோ ஒரு மந்திரங்கள் செஞ்சுருப்பாங்க. ஏதோ ஒன்று அவருக்கு யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, எனக்கு இப்படி இருந்துச்சு, இவன் மந்திரம் பண்ணாரு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டு தான் அந்த மந்திரவாதிகிட்ட போய் அவரோட சொத்து எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கா, அவள் வீணாக்கி இருக்கிறா. ஆனால் இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட உடனே, ஹல்லேலூயா, இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட உடனே அவள் எந்த யோசனையுமே யோசிக்கல. என்கிட்ட இப்போ எல்லா ஹோப்புமே போயிடுச்சு. அவகிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் மந்திரவாதிங்க அவளுக்கு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி ஆசீர்வாதங்கள் காட்டி என்ன பண்ணியிருப்பாங்க, ஒருவேளை ஏமாத்தி இருந்திருப்பாங்க. அவங்க கூட இருந்த சொந்த பந்தங்கள் கூட என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பணம் இருக்கிற வரைக்கும் அவளோடு இருந்திருப்பாங்க. அந்த பணம் காரியம் எல்லாம் முடிஞ்ச உடனே அவள் என்ன பண்ணப்பட்டான்னு பார்த்தீங்கன்னா, தனிமரமாக நின்ற வேலையில்லை. இனி என்கிட்ட எதுவுமே இல்லை, கர்த்தரை மட்டும்தான் நான் நம்பி இருக்கிறேன், இவரை பற்றி நான் கேள்விப்பட்டுட்டேன் அப்படின்னோடனே அவள் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா விசுவாசிச்சா. ஆமென். இவ்வளோ அற்புதம் செஞ்சவரால் என்னுடைய 12 வருட பெரும்பாடையும் அவரால் நீக்க முடியும்னு சொல்லி அவர் விசுவாசத்தோடு என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா, அவரோட விசுவாசத்தின் கிரியை என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் போய் தொடுவேன், தொட்ட மாத்திரத்திலே எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணா, விசுவாசிச்சான். ஹல்லேலூயா. நம்மளுக்குமே தெரியும், அநேகர் நம்ம சபையில் இருக்கிறோம், அநேக சாட்சிகளை நம்ம கேட்டிருப்போம், அநேக அற்புதங்களை நம்ம பார்த்துருப்போம், சபைக்கு வருகிறவர்களை பார்த்துருப்போம், கேன்சர் சுகமாகிறத பார்த்துருப்போம், நடக்க முடியாமல் வந்தவங்க ஜெபம் செய்து அவங்களுக்கு ஆரோக்கியம் அடைந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பலத்தோடு நடந்து போகிறத பார்த்துருப்போம். அநேக அற்புதங்கள், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சி ஜெபிச்சேன், கர்த்தர் எனக்கு வேலை தந்தார், நான் நினச்சே பார்க்கல அப்படி ஒரு வேலை கிடைக்குன்னு சொல்லி எனக்கு கர்த்தர் தந்தாருன்னு சொல்லி என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த சாட்சி கேட்டிருப்போம். என்னோட வாழ்க்கையிலுமே நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலுமே அநேக சாட்சிகள் நாமளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தாலுமே கூட நம்மளோட விசுவாசம் இந்த ஸ்திரீயை போல இருந்ததா அப்படின்றதா ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அநேக நேரங்களில் நம்மளோட விசுவாசம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் போய் இந்த கர்த்தர் என் தலையில் கையை வச்சு எனக்காக பாஸ்டர் என்ன பண்ணோம், அவர் ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணி அப்புறம் ஒரு தண்ணியை கொடுத்து அதில் எண்ணெய் வச்சு இதெல்லாம் செய்யலாம், அது தவறுன்னு சொல்ல விரும்பலை. பட் நம்மளோட விசுவாசம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லாஜிக் பின்னாடியே போய்கிட்டு இருக்கோம். நான் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செஞ்சு இப்படி பண்ணி அதெல்லாம் பின்பற்றி நம்மளோட விசுவாசம் என்ன இருக்குன்னா, எனக்கு ஒரு வேலை வேணா கூட நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்கு யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவா, ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறதே, ஆண்டவரே இவங்க எனக்காக பரிந்து பேசுகிற மாதிரி பண்ணுங்கள், ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்க உதவி செய்யுங்க, ஏதாவது ஒரு பெரிய எம்எல்ஏவோ யாரோ பெரிய ஆளுங்கள் மூலிமா ஏதோ ஒரு ஜாப் கிடைக்க உதவி செய்யுங்க அப்படின்னு தான் நம்ம விசுவாசம் எம்எல்ஏ மேலேயோ இல்லை வேற ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒருத்தர் மனுஷன் மேலே தான் இருக்குது. கர்த்தர் அவங்ககிட்ட போய் பேசி அதை செய்யணும்னு சொல்லி கர்த்தர் மேலே விசுவாசம் இல்லை இல்லையா? அந்த மாதிரி நம்மளோட விசுவாசம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேற மனிதர் மேலே சார்ந்து இருக்குது. அதுக்கு கர்த்தரை நம்ம என்ன பண்ணணும், தூது அனுப்புகிற மாதிரி, ஆண்டவரே அவங்க மனசில் போய் நீங்கள் எப்படியா பேசுங்க, அவன் இது எனக்கு இது பண்ணக்கூடாது, நான் சொல்கிறப்ப அவன் இது பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை நம்ம ஆப்போசிட்டாக செஞ்சு கொண்டு இருக்கிறோம். கர்த்தரை பார்த்து நம்ம கேட்கும்போது நம்ம எதுவும் இதெல்லாம் கர்த்தருக்கு ஐடியாலாம் கொடுக்க தேவையில்லை. நாம் கர்த்தரோடு பேசும்போது, கர்த்தர் ஆண்டவர் என்னோட தேவை இது, எனக்கான தேவைகள்லாம் இது இருக்குது ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட நோயில் இருக்கிறேன், எனக்கு இப்பேற்பட்ட தேவைகள் இருக்கிறது, என் குடும்பத்தில் சமாதானம்னு சொல்லி நாம் இதுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் ஆப்வியஸ்லி யாரோ ஒரு மனுஷனை தான் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா அவர் அதுக்கு அப்பாயிண்ட் பண்ணுவார். அந்த மனுஷன் மூலியமாகவோ இல்லை ஊழியக்காரர் மூலியமாகவோ என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா அந்த காரியங்களை அவர் நடத்துவார். ஆனால் இந்த சீனெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், இவங்க வாழ்க்கையில் ஒரு வேலை வேணுன்றப்போ ஏதோ ஒரு ஹையர் அஃபிஷியல் யாரோ என்ன பண்ணுறாங்க, ரெஃபர் பண்ணிருக்காங்க, அப்போ நம்மளுக்கும் அதே மாதிரி தான் கர்த்தர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். ஆமென், அல்லேலூயா. அப்படி இல்லாதவர்களாக இந்த ஸ்திரீயோட விசுவாசம் என்னன்னா,
ஆண்டவரே நீங்கள் என் மேலே தலையில் கை வச்சு எனக்காக ஜெபிக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் அற்புதம் செய்கிற தேவர். நீங்கள் வந்து ஒரு பவர் பேங்க் மாதிரி கர்த்தர். அவர்கிட்ட நான் போயிட்டு என்ன பண்ணணும், நான் போய் தொட்டாலே எனக்கு அற்புதம் நடக்கும் சொல்லி விசுவாசிச்சா, அதே போல் அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, போய் தொட்ட மாத்திரத்திலே அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய உதிரப்போக்கு நின்று போய் அவ உடம்புல அந்த அற்புதம் நடந்தது. அவன் என்ன பண்ணுறா, உடனே உணர்றான். இயேசு உணர்றாரு. அல்லேலூயா. இங்கே என்ன ஒரு வித்தியாசம்னா, அங்கே அநேகர் அவரை நெருக்கி இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத, அவர்களெல்லாம் தொடும்போது அவர் இயேசு விட்டு ஒரு அற்புதம் கடந்து போகல. இந்த ஸ்திரீ ஒரு விசுவாசத்தோடு போய் தொட்டா, அதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இடத்துலேருந்து ஒரு வல்லமை கடந்து போனது. ஆமென். நம்மளோட வாழ்க்கையிலுமே கூட நம்மளுக்கு அற்புதம் வேணும், அதிசயம் வேணும், நன்மை வேணும் அப்படின்னா, நாம் கர்த்தர் நம்மளுக்கு அது இலவசமாக ஒரு கீ கொடுத்துருக்காரு கர்த்தர். நம்ம எல்லாருக்குமே ஒரு கீயை கொடுத்துட்டு, உங்களுக்கு வேண்டியான அற்புதம், உங்களுக்கு தேவையான பலன், நீங்கள் என்ன காரியத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கீங்களோ அது எல்லாமே ஒரு பாக்ஸில் இருக்குது. கீயும் கர்த்தர் கொடுத்துட்டாரு. அது என்ன, விசுவாசம்ன்ற கீ. அதை எடுத்துகிட்டு போய் அந்த சாவியை போட்டு திறந்து பொருளை எடுத்துகிட்டு வரணும். கர்த்தர் இந்த ஆர்டரை கொடுத்துட்டாரு உங்ககிட்ட. ஆனால் நாம் என்ன பண்ணியிருக்கோம், கீயை வச்சுக்கிட்டு அந்த பெட்டி முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு நீங்கள் செய்யுங்க, இது செய்யுங்க, நீங்கள் அவங்களுக்கு செய்கிறீங்க, இவங்களுக்கு செய்கிறீங்க, எனக்கு செய்ய மாட்டீங்க, எனக்கு நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், அந்த பூட்டை திறக்கிறதுக்கு கீயும் கொடுத்துட்டாரு. அது உனக்கு தேவையான விஷயங்கள் அந்த பெட்டியில் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதை திறந்து எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. அவங்களுக்கு நடந்தது அந்த மாதிரியே தான் எனக்கும் நடக்கணும். அவங்க என்ன பண்ணாங்க, வேலையே இல்லாமல் இருந்தாங்க, அவங்க ஒருத்தர் ரெஃபர் பண்ணி அவங்க இது மாதிரி போனாங்களே, அதே மாதிரி எனக்கு யாராச்சும் ரெஃபர் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஒரே பிளான் கர்த்தர் வச்சில்ல. அல்லேலூயா. எல்லோருக்கும் டிஃப்ரெண்ட் பிளான் வச்சிருக்கிறாரு. எல்லாருமே ஒரு யூனிக்காக கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, உருவாக்கி இருக்கிறார். இந்த மகளோட விசுவாசத்தின்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கீ அவ ரொம்ப அற்புதமாக பயன்படுத்தினால அவள் பாட்டில் என்ன பண்ணா, போனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோட துணியின் ஓரத்தை தான் போய் தொட்ட மாத்திர சுகம் அடைஞ்சது. அழகாக எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டா, அவளோட சுகத்தை வாங்கி கொண்டு அவள் என்ன பண்ணிட்டா, சுகத்தோடு கடந்து சென்றா. கர்த்தர் அங்கே திரும்பி அவர் அதை அட்ரஸ் பண்ணாமலே இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு வல்லமை கடந்து போனது, அவர் அதை அட்ரஸ் பண்ணாமல் இருந்துக்கலாம். ஏன் அதை அட்ரஸ் பண்ணுறாரு, திரும்பி பார்த்து கேட்குறாரு, யார் என்னை தொட்டது அப்படின்னு சொல்லி எதுக்காக கேட்குறாருன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு பாடமாக அது இருக்கணுன்றதுக்காக தான். அல்லேலூயா. கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு காரியமுமே ஒரு விளக்கத்தோடு, ஒரு என்ன சொல்கிறது, எதிர்காலத்தை யோசித்து செய்கிற ஒரு காரியங்கள். அவர் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜனக்கூட்டத்தை பார்த்து யார் என்னை தொட்டது அப்படின்னு கேட்டோன்னே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இந்த ஜனக்கூட்டத்தில் அநேகர் உண்மை தொட்டிருப்பாங்களே, அதை நாங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு என் இடத்துல இருந்து ஒரு வல்லமை கடந்து சென்றது. அல்லேலூயா. கர்த்தர் இடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்வது உங்கள் கருத்தில் இருக்குது. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டுமே அல்லேலூயா. நம்மளுக்கு தேவையான வேலை, எனக்கு கடனிலேருந்து விடுதலை வேணும்னா அதை பெற்றுக்கொள்வது உங்கள் கருத்திலேயே கர்த்தர் வந்து என்ன கொடுத்துருக்காரு, அதற்கான காரியத்தை கொடுத்துருக்காரு. நோயிலேருந்து விடுதலை ஆவதற்கு, உங்கள் குடும்பத்தில் சமாதானம் கிடைப்பதற்கு, உள்ளத்தில் ஒரு சமாதானம் கிடைக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட விசுவாசம் என்ற ஒரு கீ இருக்குது. அல்லேலூயா. அதை போட்டு திறந்து எடுத்துக்கொண்டு போய்கிட்டே இருக்கணும். அதுதான் அவர் சொல்கிறாரு, என்னை வந்து ஒருத்தர் விசுவாசத்தோடு தொட்டா. நீங்கள் எல்லாம் என்ன காரியத்தோடு தொட்டிங்கன்னா, நீங்கள்லாம் தேவையோடு தொட்டிங்க. ஆமாம். நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு வேளை எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி தேவையோடு தான் கர்த்தரை போய் தொட்டிங்க. ஆனால் என்னை தொட்ட இந்த மகள் ஒரு விசுவாசத்தோடு வந்து தொட்டா. நான் தொட்ட மாத்திரத்தை எனக்கு கிடைக்கும்னு சொல்லி அவள் விசுவாசம். அவளோட விசுவாசம் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கு பாருங்கள். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை அவள் காட்டினதுனால கர்த்தரோட பர்மிஷனை, இன்னும் சொல்லப்போனால் கர்த்தரோட பர்மிஷனே இல்லாமல் ஒரு வல்லமை கடந்து போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாரபட்சம் பார்க்குற தேவனே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு தான் உங்களை கர்த்தரை தெரியுமா, இல்லை இப்போ இது கேட்டுக்கொண்டிருக்கப்போ தான் நீங்கள் கர்த்தரை பற்றியே தெரிஞ்சுக்கிறீங்களா, இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன், இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தேவன் இப்போ தான் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஏன் இந்த காரியத்தின் நடுவில் ஒருத்தர் நம்ம மறந்துட்டோம். நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்னார் யாவீர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தன் பிள்ளைக்காக என்ன பண்ணுறாரு, மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைக்காக அவர் இயேசுவை அவர் வீட்டுக்கு கொண்டு போகிற வழியில தான் இந்த காரியங்கள் நடக்குது. இந்த சூழ்நிலையில் யாவீரோட சூழ்நிலை நினச்சி பாருங்க. ஆண்டவரே, நான் ஆல்ரெடி லேட் ஆகிட்டு இருக்கு, என் பிள்ளை வந்து மரண படுக்கையில் இருக்கிறா, இப்போ இது உங்களுக்கு தேவைதானா, இப்போ நின்று இது யார் தொட்டது யோசிச்சு பாருங்க, என்னை யார் தொட்டது அப்படின்னு கேட்டப்ப அவருக்கு எப்படி இருந்திருக்கும். நானே கஷ்டப்பட்டு எல்லாரையும் விளக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன், இதில் வந்து யார் தொட்டான்னு கேட்டால் இது 100 பேரில் நான் யாரை கண்டுபிடிச்சி சொல்கிறது, எனக்கு டைம் ஆகுது ஆண்டவரே அப்படின்னு கூட அவர் என்ன பண்ணியிருந்துருக்கலாம், யோசித்து கொண்டு இருக்கலாம். அநேகருக்கு நம்மளுடைய காரியங்களில் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர்கிட்ட நம்ம பல நாட்களாக ஜெபித்து கொண்டு இருப்போம். சில காரியங்களுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு ஜெபிப்போம். கர்த்தர் நம்மளோட ஜெபத்தை
கேட்டு அவர் பதில் அளிச்சிருப்பார். ஆனால் என்ன ஆண்டவரே தடையாக இருக்குது, என்ன இங்கே இவ்வளோ ஆயிரம் ஏன் காலதாமதம் ஆகுது, எனக்கு வேலை வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டீங்க, ஊழியக்காரர் மூலியமாக பேசுனீங்க, வசனத்து மூலியமாக பேசுனீங்க, ஏன் எனக்கு இந்த தடை, ஏன் இன்னும் என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்குது, ஏன் எனக்கு இன்னும் இந்த கடன் பிரச்சனை நீங்கள் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே என்னன்னு சொல்லி யாவேறு போல் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை கூட நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கவங்க இருக்கலாம். யாவேறு ஆனால் கர்த்தருக்கு தெரியும், அவர் உன் வாழ்க்கையில் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த ப்ராப்ளம் சால்வ்டு. நீங்கள் என்ன விசுவாசத்தோட, இவரோட விசுவாசம் என்ன, நான் போய் கர்த்தரை கூப்பிடுவேன், அவர் என் வீட்டுக்கு வரணும், என் மகன் மேலே கை வைக்கணும், தொடணும், அவர் சுகமாவான்னு சொல்லி. ஆனால் இந்த ஸ்திரீயோட விசுவாசம் என்ன, நான் தொட்ட மாத்திரத்திலே சுகம் எனக்கு கிடச்சிரும், நான் அவர்கிட்ட கேட்க கூட தேவையில்லை, நான் சுகம் கிடச்சிரும். அதே மாதிரி நாம் இன்னொரு இடத்துல கூட பார்க்குறோம், நூற்றுக்கு அதிபதி என்ன பண்ணுறான், அவனுடைய வேலைக்காரனுக்காக ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்கிறான், இங்கேருந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, அவன் சுகமாயிடுவான் அப்படின்னு சொல்கிறான். அவனோட விசுவாசம் என்ன, கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் சுகமாயிடும் சொல்லி. யாவரோட விசுவாசம் அங்கே போய் அவர் தொட்டாதான் சுகமானு சொல்லிருக்காது, அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி அவரை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறாரு. அந்த டைமில் ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ் வருதுன்னு பாருங்க, 35 நாம் பார்த்தோம் இல்லையா. அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி. ஆமென். நம்மளோட வாழ்க்கையில் கூட சில நேரங்கள் இந்த மாதிரி ஒரு காலதாமதம் நடக்கும்போது, இனி அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை நம்ம நண்பர்கள் சொல்லுவாங்க, டாக்டருக்கு சொல்லுவாங்க, இனி இந்த சுகம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, இனி இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, ஜட்ஜு சொல்லிட்டாங்க, அட்வொகேட்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, இதிலேருந்து மீண்டு வர முடியவே முடியாது, இனி உங்களால் அந்த வீட்டை கட்ட முடியாது, இனி உனக்கு அந்த வேலை கிடைக்க வாய்ப்பே இல்லை, இனி உன்னால் படிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்பகத்தகுந்த ஒரு சோர்ஸில் இருந்தால், அதாவது டாக்டராக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், இல்லை நம்ம ரொம்ப நம்பின பிள்ளைகளே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது நடக்காதுன்ற ஃபேக்டை சொல்லுவாங்க. அது உண்மைதான், நடக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி காரியங்களே சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தரை நாம் விசுவாசித்தோன்னா, ஹல்லேலூயா, அதான் உடனே அவன் அவனோட முகம் மாறதை பார்த்த உடனே கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உடனே ஒரு விசுவாசத்தின் வார்த்தையை கர்த்தர் சொல்கிறாரு. அவங்க அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொன்னார். இன்றைக்கும் நம்மளை பார்த்து கர்த்தர் அதான் சொல்கிறாரு. ஒருவேளை அந்த காரியம் இனி என் வாழ்க்கையில் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருப்பீங்கன்னா, நீங்கள் ஜெபிக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு தரேன்னு சொன்னார், எல்லாம் சரி, இனி அதை நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு நியூஸ் உங்ககிட்ட இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயப்படாத விசுவாசமா இரு. ஹல்லேலூயா, ஆமென். பயப்படாத விசுவாசமா இரு. கர்த்தர் உங்களை ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்கிறது அதுதான். நீங்கள் எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம், அது ஒரு வேளை அந்த காரியம் செத்தே போயிருக்கலாம், இந்த இவருக்கு நடைபெற்றது போல அவரோட மகள் இறந்தே போயிருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் சொல்கிறாரு, நீ விசுவாசம் உள்ளவனா இரு. ஹல்லேலூயா, ஆமென். அடுத்து நடக்கிறத பாருங்க. இதுக்கு மேலே நடக்கிற காரியங்களை நம்ம வாழ்க்கையில் ஒரு செற்று போன ஒரு காரியத்திலிருந்து நம்மளுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னா நாம் என்னென்ன செய்யணும்னு சொல்லி இதுக்கு அடுத்து வர காரியங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஆமென். நம்மளுக்கு முதலாவது நம்மளோட விசுவாசம் அந்த 12 வருடம் உள்ள பெரும்பாடு உள்ள ஸ்திரியை போல இருந்ததுன்னா, நீங்கள் நினச்சப்பே அந்த சாவி இருந்துச்சு, திறந்து எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம். இல்லை, நான் என்னோட விசுவாசத்தை வேறு விதமாக யோசித்து, நான் மனிதர்களை யோசித்து அது மாதிரி நடக்கணும் அப்படி சொல்லி அவங்க எல்லாம் கைவிட்டு நான் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நிற்கிறேன், இனி இந்த காரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கர்த்தர் மேலே விசுவாசமாக இருந்தீங்கன்னா என்ன செய்யணுன்றதை அடுத்து வரங்களை பாருங்கள். உள்ளே அங்கே பாருங்கள், ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுந்து புலம்பவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறார் என்றார். கர்த்தர் என்ன பண்ணார், அங்கே போய் அழுகிறவங்களை பார்த்து என்ன பண்ணார், முதல்ல ஸ்டாப் பண்ணார். ஹல்லேலூயா. அவங்க அழுது புலம்பிக்கிட்டு இருக்கவங்கள பார்த்து என்ன பண்ணார், முதல்ல அவங்கள ஸ்டாப் பண்ணி, பிள்ளை இன்னும் என்ன பண்ணல, இறந்து போகல, ஏன் நீங்கள் அழுது சந்தடி பண்ணுறீங்கன்னா அவங்க சும்மா அழுகிறது இல்லை, ஒப்பாரி வச்சு வீட்டுக்கு வெளியே என்ன பண்ணுவாங்க, அழுது அவர் அந்த பிள்ளை இறந்து போயிடுச்சு சொல்லி இன்னொரு 100 பேருக்கு சொல்கிற காரியத்தை தான் அவங்க பண்ணி கொண்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. அந்த மாதிரி பண்ணி கொண்டு இருக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன, பிள்ளை இன்னும் மரிக்கவில்லை.
அப்போ நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் ஒரு வேளை இருப்பீங்கன்னா, ஒரு மரித்து போன காரியம் இன்னும் அது உயிர்ப்பிப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருக்கவங்கள முதல்ல என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். அது உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான நண்பர்களாக இருக்கலாம். அங்கே சந்தடி பண்ணி அழுகுறவங்க அவங்க உறவினர்களாக தான் இருப்பாங்க. அவங்க ரொம்ப நேசித்தவங்களாக இருப்பாங்க. அந்த புள்ள உடம்பு சரியில்லைன்னொடனே அங்கேயே இருந்து ராப்பகலாக அந்த இடத்துல இருந்து அவளுக்கு ஏதாவது பண்ணியிருந்திருப்பாங்க. கூடயே இருந்து கூட அவங்க குடும்பத்துக்கு விசாரிச்சுருந்துருப்பாங்க. அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சந்தடி பண்ணி அழுகிறதுனால, நெகட்டிவான காரியங்களை பேசுகிறதுனால கர்த்தர் என்ன பண்ணார், அவங்கள முதல்ல ஸ்டாப் பண்ணார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப நம்ப தகுந்த யாரை வேணால் இருக்கலாம், அவங்க உங்களோட வாழ்க்கையில் இந்த காரியம் நடைபெறுவதுக்கு இனி வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி உங்ககிட்ட நெகட்டிவான காரியங்களை சொல்லி கொண்டே இருப்பாங்கன்னா, முதல்ல அதை என்ன பண்ணுங்கள், கட் பண்ணணும். அந்த நபரை கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைமோ ஆர் வேறு டாபிக் பேசுங்க. அதுக்காக அவங்களை நம்ம அப்படியே வெறுத்து ஒதுக்கணும்னு நான் சொல்ல வரல. ஒருவேளை அவங்க ஒரு நல்ல கன்சர்னோட கூட சொல்லலாம். ஆனால் நம்மளோட விசுவாசம் வேற, அவங்க உலகத்தரமாக யோசித்து கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லி கொண்டு இருக்கலாம். அந்த நெகட்டிவ் தாட்ஸை, அந்த நெகட்டிவ் வாய்ஸஸை முதல்ல என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்கள், சும்மா இருங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காரியத்தை முதல்ல அவர் என்ன சொன்னார்ப்பாங்க, அவரோட வார்த்தையின் அறிக்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். என்ன சொல்கிறாரு, இந்த பிள்ளை உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறார். ஆமென். பிள்ளை என்ன பண்ணல, மரிக்கல, நித்திரையாக இருக்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு மரித்தவனை எழுப்புறதுக்கும் ஒரு தூங்குறவனை எழுப்புறதுக்கும் எது ரொம்ப ஈஸி? ஆப்வியஸ்லி தூங்கிட்டு இருக்கவனை நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் உசுப்பணும்னா எழுஞ்சிருவான். இதே மரித்திட்டு இருக்கவனை எழுப்புறது ரொம்ப ஒரு கடினமான கர்த்தரால் செய்யக்கூடாத காரியமே இல்லை. கர்த்தர் என்ன பண்ணார், மரித்த லாசருவையும் என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணார், எழுப்பினார். மரித்தவரே அவரால் உள்ளே எழுப்ப முடியும். ஆனால் அதுக்கு முன்பாக அவர் என்ன பண்ணுறாரு, அந்த காரியத்தை மிகவும் சுலபமாக மாற்றுறாரு. என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளை என்ன பண்ணல, மரிக்கலை, இது நித்திரையாக இருக்குதுன்னு சொல்லி அவருக்கு முன்பாக இருந்த அந்த டாஸ்க் ரொம்ப சின்னதாக ஆக்கினார். ஆமென். நம்ப முடியாத, செய்ய முடியாத ஒரு காரியத்தை எப்படி செய்ய முடியாது, எவ்வளோ சின்னதாக்கினா செய்ய முடியும். நித்திரையாக இருந்தால் ஈஸியாக எழுப்பிடலாம் இல்லையா? முதல்ல அந்த காரியத்தை சின்னது பண்ணுறாரு. நம்ம வாழ்க்கையிலும் கூட நம்ம செய்ய வேண்டியது, ஃபஸ்ட்டு நெகட்டிவாக பேசுகிற மனிதர்களை நம்ம அந்த காரியத்தை செய்வதற்கு தடையாக நெகட்டிவாக பேசுகிறவங்கள முதல்ல ஸ்டாப் பண்ணணும். ரெண்டாவது விஷயம், அந்த காரியம் ரொம்ப பெருசாக இருக்கனால தான், நம்ம கண்ணுக்கு அது ரொம்ப பெருசாக தெரியறனால தான் என்ன பண்ணுது, நம்மளுக்கே நெகட்டிவ் தாட்ஸ் வரும். அதை முதல்ல என்ன பண்ணணும், அந்த பெரியதாக இருக்கிற காரியத்தை சின்னதாக மாற்றுங்க. எப்படி மாற்ற முடியும்? இயேசுங்க என்ன பண்ணார், மரித்த பிள்ளையை என்ன பண்ணார், அது நித்திரையாக இருக்கிறதுன்னு சொன்னார். உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு 1 கோடி ரூபாய் கடன் இருக்கா, அதை முதல்ல என்ன பண்ணுங்கள், ஒரு 1000 ரூபாய் கடனாக மாற்றுங்க. இது ஒரு 1000 ரூபாய் கடனை போல் மாற்றுங்க. ஒரு பெரிய பலவீனத்தில் இருக்கீங்களா, ஒரு பெரிய நோயில் இருக்கீங்களா, இது ஒரு சாதாரண ஒரு ஜுரம், 2 வேளைக்கு நான் மாத்திரை போட்டேன்னா சரியாயிடும்ன்ற அளவுக்கு அந்த காரியத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல சின்னது பண்ணுங்கள். குடும்பத்தில் சமாதானம் பிரச்சனையாக இருக்குதா, இது ஒரு சாதாரண காரியம். இப்போ நான் ஒரு ஜபத்தை பண்ணேன்னா கர்த்தர் ஒரு பரிபூர்ண சமாதானத்தை எனக்கு கர்த்தர் தரப்போறாருன்னு சொல்லி நமக்கு எதிராக இருக்கிற அந்த காரியத்தை சின்னதப்படுத்தணும். அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட போய் என் பிரச்சனை பெருசுன்னு பிரச்சனையை பெருசாக காட்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பிரச்சனை எப்பவுமே எப்படி தான் இருக்கும், பெரிதாகவே தான் இருக்கும். ரெண்டாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரச்சனையை நம்மளால் சால்வ் பண்ணுற அளவுக்கு எது சின்னதோ அந்த அளவுக்கு மாற்றிக்கோங்க. ஆமென். தூங்கிட்டு இருக்கவங்களை எழுப்புறது எவ்வளோ ஈஸியோ அந்த மாதிரி மரித்த பிள்ளைய நான் எழுப்புறது ஈஸின்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணாரு, அவருக்கு முன்பாக இருந்த டாஸ்க் ரொம்ப சின்னதுப்படுத்தினார். அடுத்து பாருங்க, இப்படிலாம் அவர் சொன்ன உடனே என்ன பண்ணாங்க, நீங்களும் இப்படி சொல்லுவீங்க, எனக்கு இந்த காரியம் கர்த்தர் எனக்கு செஞ்சிருவார் பார்க்குறியா, நீ அடுத்த வருஷம் இதே நாளில் என் வீடை நான் கட்டி முடிப்பேன், நீ பார்க்குறியா, நான் ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போவோம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவர் எனக்கு செய்வார், நான் விசுவாசிக்க நம்ம சொல்கிறப்போ இந்த ஃபேக்டெல்லாம் அறிஞ்ச, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அறிஞ்ச நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நமக்கு என்ன பண்ணாங்க, நெகட்டிவாக பேசினாங்க. அவங்கள எதிர்த்து நம்ம பாசிட்டிவான காரியங்களை கர்த்தர் எனக்கு செய்ய போகிறாருன்னு நம்ம சொன்ன உடனே நம்மளை என்ன பண்ணுவாங்க, ஒரு கோமாளி போல் மாற்றிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, நம்மளை பார்த்து நகைப்பாங்க. இயேசுக்குமே அங்கே அதுதான் நடக்குது. அடுத்து பாருங்க, அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்தார். அவர் என்ன பண்ணாரு, நெகட்டிவாக பேசின உடனே அவர் என்ன பண்ணாரு, அந்த இடத்துல இருந்து வெளியே அனுப்பிட்டார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில்
நீங்கள் ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருங்க. அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா. மரித்து போன ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் மேலே நீங்கள் விசுவாசம் வைக்கிறீங்கன்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி நெகட்டிவ் தாட்ஸை நீக்கிடணும். நெகட்டிவாக பேசுகிறவங்கள ஸ்டாப் பண்ணி நான் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற இந்த காரியத்தை கொடுத்தே பேசி கொண்டிருக்க காரியத்தை நிப்பாட்ட போகிறோம். ரெண்டாவது, அந்த காரியத்தை நம்ம சின்னதாக்கிட்டோம். அந்த காரியத்தை சின்னதாக்கணுன்னே அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை பார்த்து நகைப்பாங்க. ஆனால் பைத்தியக்காரன் போல், நான் இது இப்போ ஊர் ஃபுல்லாக இந்த நோய் வந்து எல்லாம் இறந்துக்கிட்டு இருக்காங்க, இவன் என்னமோ நாளைக்கு சரியாயிடுங்கிறான், இன்னும் 2 நாளில் சரியாயிடுங்கிறான், நான் ஜெபம் பண்ணிட்டேன் சரியாகுங்கிறான், என்ன லூஸ் ஆகுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுக்கே எது காரியத்துக்கும் வைக்கல, இவன் எப்படி போய் வீட்டை கட்டி முடிப்பான், என்ன சொல்கிறான் இவன், பேங்க்கில் இவனுக்கு போய் நின்னானே ஒருத்தன் லோன் கூட தர மாட்டாங்க, இவன் எப்படி இதை கட்டி முடிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, நகைப்பாக இதை என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுற ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம். அந்த டைமில் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் என்ன பண்ணணுமா, வெளியே தள்ளிடணுமா. எனக்கு கர்த்தர்கிட்ட இருந்த விசுவாசம் வேணா, முதல் ஒன்று என்கிட்ட அந்தளவுக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருக்கணும். அதுவும் இல்லை, விசுவாசமும் இல்லை, எனக்கு இதெல்லாம் நடக்கணும், இப்படிலாம் இந்த மாதிரிலாம் செஞ்சால் தான் எனக்கு நடக்கணும்னு யோசிக்கிறீங்க. அப்படி காரியம் செத்தது போல் காணப்பட்டால் எனக்கு இந்த மாதிரி ஒரு விசுவாசம் கண்டிப்பாக வேணும். இந்த மாதிரி காரியங்களில் இந்த ஸ்டெப்பை நான் கண்டிப்பாக எடுத்து வச்சாகணும். ஆமேன். அவங்கள உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இருக்கலாம், அவங்க கூட இருந்த நண்பர்களாக இருக்கலாம், உங்களை பார்த்து உங்களோட விசுவாசத்தை பார்த்து உங்களோட விசுவாசத்தையும் உங்களுடைய கிரியைகளையும் பார்த்து அவங்க ஏளனமாக பேசுவாங்கன்னா தள்ளி வைங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்கள் டைமை கொடுங்க, கர்த்தரோடு நீங்கள் பேசுங்க. யார் யாரெல்லாம் உங்களுக்காக இது விசுவாசமாக ஜெபிக்கிறாங்களோ அவங்கள மட்டும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அங்கே யார் யாரெல்லாம் அவர் மேலே விசுவாசமாக இருந்தது, அந்த பிள்ளையோட அப்பா, அவங்க அம்மா, இயேசு கூட போன அந்த 3 சீஷர்கள், அவங்க கண்டிப்பாக நம்பினாங்க அவரை. உங்கள் மேலே கர்த்தர் இந்த காரியத்தை செய்வார்னு சொல்லி விசுவாசமாக இருக்காங்க இல்லையா, அவங்கள பக்கத்தில் வைங்க. யார் யாரெல்லாம் வந்து இது செய்ய முடியாது, அதை பண்ண முடியாது, நான் இவ்வளோ வருஷமாக நான் பார்த்துட்டு வந்திருக்கேன், நான் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக பேசுகிறவங்கள, அவங்களுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம், தேவையே இல்லை. என்ன பண்ணுறீங்க, அவங்கள என்ன பண்ணுங்கள், ரொம்ப பொலைட்டாக என்ன பண்ணுறீங்க, வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்கிற மாதிரி உங்களோட தாட்டில் இருந்து, உங்களோட மனசில் இருந்து அவங்கள வெளியே அனுப்பிச்சிட்டு, யார் யாரெல்லாம் உங்களோட சேர்ந்து உங்களுக்காக அந்த காரியத்துக்காக விசுவாசமாக ஜெபிப்பாங்களோ அவங்கள பக்கத்தில் வைங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அடுத்து அவங்கள பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா குமி என்றார். அதற்கு சிறும்பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் என்ன பண்ணார், முன்னாடியே சொல்லிட்டார், நீ தூங்கிட்டு இருக்க, இந்த குழந்தை என்னவா இருக்கு, தூங்கிட்டு தான் இருக்கு, மறித்தது இல்லைன்னு சொல்லி. அதே போல் அவரோட காரியம் எப்படி இருக்கும், அவரோட செயலும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவளை பிடித்து எழுந்திரு, நித்திரையிலேருந்து நீ என்ன பண்ணு, எழுந்திருன்னு சொல்லி அவளை கையை பிடிச்சு, தூங்குறவங்க என்ன பண்ணுவோம், நம்ம கையை பிடிச்சி எழுப்போம் இல்லையா, சீண்டி எழுப்போம். அந்த மாதிரி என்ன பண்ணுறாரு, அவர் கையை பிடிச்சி, அந்த சிறுபெண்ணு கையை பிடிச்சி என்ன பண்ணுறாரு, தலித்தா குமி என்று சொல்லி என்ன பண்ணுறாரு, எழுப்பினார். உடனே அங்கே என்ன ஆகுது பாருங்க. உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாள், அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஆமென். அங்கே என்ன நடந்து, ஒரு பெரிய அற்புதம் என்ன நடந்துச்சு, ஒரு சின்ன அந்த பொண்ணு தூங்கிட்டு இருந்த மாதிரி என்ன பண்ணுச்சு, எழிஞ்சி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கர்த்தர் நினச்சிருந்தா அந்த இடத்துல அவர் ஏளனமாய் பேசினவங்களையும் அவங்களையுமே அந்த கூடுகளை வச்சிருக்க முடியும். அவர் நினச்சிருந்தா, நீ என்ன பார்த்தா இப்படி ஏளனமாக பேசுகிற பாரு, நான் என்ன பண்ணி இங்கே இரு, நீ இப்படி சொல்ல இரு, நான் எழுப்புறேன், நீ அப்புறம் பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கலாம், அவரை பார்த்து அவங்கள வச்சுக்கொண்டே அதை எழுப்பியிருக்க முடியும். கர்த்தரால் செய்ய முடியுமா, செய்ய முடியாது, ரொம்ப ஈஸியாக செஞ்சுருக்க முடியும். ஆனால் அவர் நம்மளுக்கு என்ன இந்த இடத்துல எடுத்துக்காட்ட விரும்புகிறாருன்னா, உனக்கு அந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறவங்க, அந்த மாதிரி உன்னோட விசுவாசத்தை கேலி பண்ணுறவங்கள வச்சுக்கிட்டு அதை நீ அந்த அந்த அற்புதத்தை உன்னால் அனுபவிக்க முடியாது. ஆமேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை பேசி பேசி நம்மளோட காரியத்திலிருந்து நம்மளை விலக்கிடுவாங்க. ஆமேன். அதனால் முதல்ல என்ன பண்ணார், அவங்களாம் அவர் நினச்சிருந்தா ரொம்ப ஈஸியாக அவங்கள வச்சுட்டு அவங்களோட மூக்கை உடச்சிருந்துருக்க முடியும். என்னை பார்த்து இப்படி சொன்னல, அதை எழுப்புறேன் பாருன்னு சொல்லி. அவருக்கு அது முக்கியம் இல்லை, விசுவாசம். அல்லேலூயா. அந்த பிள்ளைகளோட அந்த அப்பா அம்மாவோட விசுவாசம் ஒருபோதும் குறைஞ்சிடக்கூடாது. அவங்களுக்கு யார் அவங்க கூட விசுவாசமாக இயேசு கூட அவர் எழுப்புவார்னு சொல்லி விசுவாசித்தார்களோ அவங்கள மட்டுமே அவர் என்ன பண்ணார், பக்கத்தில் வச்சுருந்தார். இன்றைக்கி நான் சொல்கிறது அதுதான். ஆமேன். மரித்தது போல் ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் அந்த காரியம் இருக்கலாம். பல வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த காரியத்துக்காக ஜெபிச்சு இருந்திருப்பீங்க. ஒரு வேளை அது நடக்கவே இல்லாமல் அது போயிருந்திருக்கலாம். கர்த்தர் என்கிட்ட சொன்னால் அதை செய்வேன்னு சொல்லி, என்னோட ட்ரீம் அதுதான், எனக்கு கர்த்தர் தந்த தரிசனம் அதுதான், அது என்ன வாழ்க்கையில் நடக்கவே இல்லையே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு போல் அப்படின்னு சொல்லி மரித்தது போல் அந்த காரியம் இருந்து கொண்டு இருக்கலாம்.
நான் இன்னைக்கு சொல்கிறேன், நான் கர்த்தர் சொல்கிறேன் இந்த வசனங்கள் மூலியமாக என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. இந்த யாவேருக்கு அதான் சொன்னார், நீ என்ன பண்ணாத, உன் விசுவாசத்தை விட்டுறாத, வா நம்ம போகலான்னு சொல்லி என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அவனை தைரியப்படுத்தி அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அந்த காரியத்துக்குள்ளாக கொண்டு போனான். அதே போல் இன்றைக்கும் நம்ம ஒவ்வொருத்தரோட அவர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த தைரியத்தை கொடுக்குறார். உனக்கு அந்த காரியம் ஒரு வேளை மறித்தது போல் காணப்படலாம், ஆனால் நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. நீ என் கூட வா, நான் உனக்காக அதை செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் நம்மளை வழி நடத்துகிறார். ஆனால் நாம் அந்த அற்புதத்தை அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், நெகட்டிவாக பேசுகிற மனிதர்கள், நெகட்டிவாக பேசுகிற உங்களோட ஓன் தாட்டை நெகட்டிவாக பேசும். அதை என்ன பண்ணுங்கள், முதல்ல அமைதியாரு சொல்லி என்ன பண்ணுங்கள், முதல்ல இந்த காரியத்தை குறித்து புலம்புறதை நிப்பாட்டு. உங்கள்கிட்ட நீங்களே சொல்லிக்கோங்க, எந்தெந்த காரியத்தை குறித்து நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கீங்களோ உங்களை பார்த்து நீங்களே சொல்லுங்கள். உங்கள்கிட்ட யார் யாரெல்லாம் இந்த காரியம் நடைபெறாது அப்படி இப்படி சொல்கிறாங்களோ விசுவாசத்தோடு சொல்லுங்கள், முதல்ல இந்த மாதிரி புலம்புறத நிப்பாட்டு. அல்லேலூயா. அந்த காரியம் ஒன்றுமே இல்லை, அந்த பிள்ளை மரித்து போகல, நித்திரையாக இருக்குது. அது ஒரு கடன் பிரச்சனையே இல்லை, அது சாதாரண ஒரு ரூபாய் கடன் மாதிரி. கர்த்தர் அது ஒரே நிமிஷத்தில் மாற்றி போடுவார். அந்த நோயெலாம் ஒரு மேட்ரே இல்லை, ஒரு சாதாரண ஒரு கோல்டு. கர்த்தர் எனக்கு அது சரி பண்ண போகிறாரு. என்னை பார்த்து இப்போ உங்களுக்கு படிப்பே வரல அப்படின்னு சொல்கிறாங்களா, கர்த்தர் எனக்கு சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை கொடுத்துருக்காரு. நான் எக்ஸாமில் அடுத்த எக்ஸாமில் 100 மார்க் எடுக்க போகிறேன், கர்த்தர் மேலே நான் விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்லி கிரியையிலையும் நம்ம காட்ட வேண்டும். ஆமென். அவர் முதலாவது காரியம் நெகட்டிவ் தாட்ஸை முதல்ல என்ன பண்ணுங்கள், ஸ்டாப்னு சொல்லுங்கள். அந்த நெகட்டிவாக பேசுகிற காரியங்களை பார்த்து ஸ்டாப் சொல்லுங்கள். ரெண்டாவது காரியம் அந்த காரியத்தை சின்னதாக மாற்றுங்க. மூணாவது காரியம் உங்களை பார்த்து நக்கலாக பேசுவாங்க, அந்த டைமில் தான் என்ன லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது செவி கொடுக்காதீங்க, கனெக்ஷனை கட் பண்ணுறீங்க. அந்த அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, எனக்கு என்னாச்சு தெரியுமா, என் பிள்ளைக்கு என்னாச்சு தெரியுமா, என் வேலைக்கு என்னாச்சு தெரியுமா அப்படி சொல்லி அவங்ககிட்ட சொல்லி அந்த பிரச்சனையை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிற காரியங்களை முதலாவது நிப்பாட்டி உங்களோட விசுவாசத்துக்கு உறுதுணையாக இருக்கிறவங்கள கூட வச்சுக்கோங்க. உங்கள் விசுவாசத்தை பார்த்து கேலி பண்ணுறவங்கள கனெக்ஷனை கட் பண்ணுறேங்க. அல்லேலூயா. பண்ணிவிட்டு கர்த்தர் சொல்கிற காரியம், அல்லேலூயா, கர்த்தர் மேலே விசுவாசமாக போய் அந்த காரியத்தில் செயல்படுங்க. கர்த்தர் எனக்கு அந்த வீடை கட்டி முடிப்பார், நான் விசுவாசிக்கிறேன், அதை செய்வேன்னு சொல்லி போய் செய்யுங்க. கர்த்தர் எனக்கு நல்ல வேலையை தருவார், நான் போய் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன்னு சொல்லி போய் அந்த கிரியையை நம்ம காட்டணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் சும்மா உட்காந்துட்டு இருந்தேன்னா நடக்காது. அவர் போய் என்ன பண்ணார், சிறும்புலி என்ன பண்ணார், கையை பிடிச்சி எழுப்பினார், அது தூங்கிட்டு இருக்கிறது போல். அது போல் நாமளும் என்ன பண்ணணும், அந்த காரியத்தில் செயல்படணும். எனக்கு படிப்பே வராதுன்னு சொன்னாங்களா, நான் இப்போ படிக்க போகிறேன், கர்த்தர் எனக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க போகிறாரு, இந்த புக்கை எடுத்து நான் படிக்க போகிறேன், புக்கே எடுத்து வச்சு படிக்காமல் கர்த்தர் எனக்கு 100 மார்க் எடுத்து தரப்போகிறாரு அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்டு எக்ஸாமுக்கு போய் நின்னோன்னா கண்டிப்பாக முடியாது. அதில் நீங்கள் என்ன பண்ணணும், செயல்படணும். ஆமென். அல்லேலூயா. அப்படி நம்ம செயல்படும் போது மூணாவது காரியம், நாம் அதில் செயல்படுறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி செய்யும்போது கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்ய வல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கண்களை மூடி கூட ஜெபிப்போமா. கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரப்பா, இந்த நாட்களில் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க நீர் தந்த ஆண்டவரை இந்த தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரப்பா. ஒருவேளை எங்களுடைய விசுவாசத்தில் ஆண்டவர் நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருப்போமானால் எங்களை மன்னிங்க ஆண்டவரப்பா. உமக்கு முன்பாக எந்த ஒரு காரியமும் ஆண்டவரப்பா செத்தது இல்லை ஆண்டவரப்பா. நீர் யாவையும் உயிர்ப்பிக்க வல்ல தேவனாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரப்பா. எந்தெந்த காரியங்கள்லாம் பார்த்து ஆண்டவரப்பா நான் ஆண்டவரப்பா இனி என் வாழ்க்கையில் இதை நடக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லி ஆண்டவரப்பா நான் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வேளை ஆண்டவரப்பா நீர் யாவேரோடு பேசுனது போல நீ விசுவாசிக்க வேண்டும் என்று நீங்க சொல்லி தந்தது போல ஆண்டவரப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரப்பா நாங்கள் ஆண்டவரப்பா உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரப்பா. எங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்களை பார்த்து நாங்கள் ஆண்டவரப்பா பெரிது என்று சொல்லாதபடி எங்களுக்கு முன்பாக இருக்கிற எனக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் என்னோடு இருந்து எனக்கான வெற்றியை தேடித்தர ஒரு வல்லவராக இருக்கிறார். ஒரு சாதாரண ஒரு காரியம் என்பதை நாங்கள் உணர உதவி செய்யுங்க ஆண்டவரப்பா. நெகட்டிவாய் தோன்றுகிற தாட்ஸுகளை ஆண்டவரப்பா, எதிர்மறையாய் தோன்றுகிற எண்ணங்களை ஆண்டவர், எதிர்மறையாய் பேசுகிற ஆண்டவரப்பா நபர்களிலிருந்து ஆண்டவரப்பா எங்களை நாங்களே தற்காத்து கொள்ள உம்முடைய வேத வசனத்தின் மூலமாக மட்டுமே ஆண்டவரப்பா நாங்கள் காத்துக்கொள்ள முடியும். உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் கேட்க எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நெகட்டிவான சுச்சுவேஷன்லாம் வரும்போது நீர் ஆண்டவரப்பா செய்த அற்புதங்களை எண்ணி பார்த்து நீர் வேதத்தில் செய்த அநேக நன்மைகளை ஆண்டவரப்பா படித்து நீர் இதை செய்ய வல்லவராக இருக்கிற என்ற விசுவாசத்தை வளர்க்கத்தக்கதாக
ஆண்டவரப்பா எங்கள் சிந்தைகளில் நீங்கள் நிறைந்திருங்க. விசுவாச வார்த்தைகள் நிறைந்திருக்கட்டும் ஆண்டவர். விசுவாச வார்த்தைகளை பேசுகிற நபர்களை ஆண்டவரப்பா இவரோடு செலவிடுகிற நேரங்களை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரை. எங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளோடு நாங்கள் சேர்ந்து விசுவாசமாய் ஜெபிக்கிற ஒரு காரியங்களை எங்களுக்கு ஏற்படுத்தி தாருங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டிருக்கிறவர்களோடு இல்லாதபடி ஆண்டவரே, என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிற, உன் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாச வார்த்தைகளை சொல்லுகிற பிள்ளைகளோடு நாங்கள் இணைந்து ஜெபிக்க ஆண்டவரப்பா அந்த விசுவாசத்தை கிரியாய் மாற்றுகிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில் ஆண்டவரப்பா என்னென்ன காரியங்கள் ஆண்டவரப்பா செத்தது போல காணப்படுகிறதோ அது எல்லாவற்றிலும் ஆண்டவரப்பா உயிர்ப்பிக்க வல்லவராய் நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரப்பா நீர் ஆண்டவரப்பா அவர்களோடு இருந்து ஆண்டவரே, கால தாமதமான காரியங்களில் ஆண்டவரப்பா என்னென்ன காரியங்கள்லாம் ஆண்டவரப்பா ஒருவேளை கால தாமதமானது போல காணப்படுகிறதோ அது எல்லாவற்றிலும் ஆண்டவரப்பா நீர் ஆண்டவரை இப்பொழுதே ஆண்டவரப்பா ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போவதுக்காக நன்றி. அற்புதத்தை செய்ய போவதுக்காக நன்றி ஆண்டவரப்பா. நன்மையை நீர் செய்ய போவதுக்காக நன்றி ஆண்டவர். நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களுடைய காரியங்கள் ஆண்டவரப்பா எங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்களை காட்டிலும் எங்களோடு இருக்க தேவன் நீர் பெரியவர் ஆண்டவரப்பா. உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வேளையிலேயே அப்பா இப்பொழுதே ஆண்டவரப்பா எங்களுக்கு எதிராக இருக்க காரியங்களை பார்த்து நாங்கள் பேசுகிறோம். என் தேவன் பெரியவர், எனக்காக இருக்கிற காரியங்களை காட்டிலும் என்னோடு இருக்க தேவன் பெரியவர். அந்த நோயிலிருந்து கர்த்தர் விடுதலை இப்பொழுதே கட்டளையிட போகிறார். அந்த பண பிரச்சனையிலிருந்து விடுதலை கர்த்தர் இப்பொழுதே கட்டளையிட போகிறார். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், ஆதலால் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லி அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்கள் கிரியைகள் ஆண்டவரப்பா அதற்கான காரியங்கள் நாங்கள் செயல்பட உதவி செய்யுங்க. உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரப்பா. உம்மை நாங்கள் ஆண்டவரப்பா விசுவாசிக்கிறோம். நாங்கள் ஆதலால் நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறோம் ஆண்டவர். அப்படியாய் ஆண்டவரப்பா இங்கே வந்து கலந்து கொண்ட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நிரப்புங்க. உங்களுடைய பெருத்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். அனைத்தையும் இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் கேட்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்ததாமே உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்தில் காலை 10 மணி அளவில் நம்மளுக்கு சபை ஆராதனை ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் சபை ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். யூடியூப் மூலமாக பார்க்குறவங்களும் காலை 10 மணிக்கு ஆராதனை ஆரம்பமாகும். அது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து தேவானை நம்ம துதித்து ஆராதிக்கவும், அவரோட வார்த்தைகளை கேட்கவும், அவர் சாட்சிகளை நம்ம கேட்டு அவரோட நாமத்தை மகிமைப்படுத்துகிற காரியங்களே நாளை தினத்தில் நீங்கள் 10 மணிக்கு எல்லோரும் கரெக்டான நேரத்தில் சபைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.